ஒரு வழி மூடினா தான் இன்னொரு வழி திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இதோ வழி திறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏர்போர்ட் சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி இருக்குது. தற்போதைய சிச்சுவேஷனில் குவைத்துடைய விமான நிலையத்தை திறக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு குவைத் அரசு இப்போதைக்கு ஆளாகி வருது. இந்த காரணத்தால் இனி வரும் நாட்களில் மிகவும் வேகமாகவே குவைத்துடைய விமான நிலையம் திறக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். காலையில் கூட நான் இது சம்மந்தமான நியூஸ் ஒன்று போட்டேன். தற்போதைய சூழலில் இந்தியர்களுக்கு சவுதி அரேபியாவோட டிரான்சிட் விசா மூலம் போகிறதுக்கான அனுமதியை ரத்து செஞ்சிட்டாங்க. காரணம் என்ன? இப்போது ஹஜ் சீசன் வந்துக்கிட்டு இருக்கிறதால இனி வரும் காலங்களில் யாராவது இல்லீகலாக ஹஜ்ஜுக்கு நுழைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதால அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த சூழலில் இனி வரும் நாட்களில் எப்படியுமே குவைத்துடைய விமான நிலையத்தை ஓப்பன் பண்ணுறதை தவிர அவங்களுக்கு வேறு மாற்று வழியே இல்லை அப்படின்றது தான் சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் எப்படியுமே திறந்தே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு அராப் டைம்ஸ் செய்திகளில் வெளியாகின தகவலின்படி பார்த்தீங்கன்னா, குவைத் விமான நிலைய நிலைமையை ஆய்வு செய்தது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் விமான போக்குவரத்து பேச்சுவார்த்தைகளை விரிவுபடுத்தியது குவைத் அமைச்சகம். குவைத் வெளியுறவு அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த குவைத்தில் அங்கீகாரம் பெற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தூதர்களுடனான உயர்மட்ட கூட்டத்தில் சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் பங்கேற்றது. சிவில் விமான போக்குவரத்து பொது இயக்குநரகத்தின் தலைவர் ஷேக் ஹமூத் முபாரக் அல் ஷமூத் அல் ஜாபர் அல் சபா கலந்து கொண்ட இந்த கூட்டம் குவைத்தின் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள முக்கிய முன்னேற்றங்கள் குறித்தும் கவனம் செலுத்தியது. சமீபத்திய பிராந்திய பதட்டங்களை தொடர்ந்து குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நிலவும் தற்போதைய நிலைமை, விமான நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் ஒரு பிராந்திய விமான போக்குவரத்து மையம் நாட்டின் நிலைமையை மேம்படுத்துவது ஆகியவற்றை குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. பங்கேற்பாளர்கள் இத்துறையில் உள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை மதிப்பாய்வு செய்ததுடன் விமான போக்குவரத்து மேம்பாட்டு மற்றும் பரஸ்பர நலன்களை முன்னெடுத்து செல்வதற்காக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வழிகளை ஆராய்ந்தனர். நிறைவாக ஷேக் ஹமூத் அல் சபா இக்கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக வெளியுறவு அமைச்சகத்திற்கும் சாதிக் மராஃபிக்கும் பாராட்டு தெரிவித்ததோடு சிவில் விமான போக்குவரத்து துறையின் சர்வதேச ஒத்துழைப்பையும் அறிவு பரிமாற்றத்தையும் மேம்படுத்துவதில் இது போன்ற சந்திப்புகளின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். எனவே விமான நிலையத்தை திறக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி டெர்மினல் 5, அதாவது ஜசீரா ஏர்வைஸ் மற்றும் குவைட் இன்டர்நேஷ்னல் ஏர்வைஸ் இப்போதைக்கு எல்லாமே அவங்க பழைய நிலைமைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் பக்கவா அப்படின்னு. ஆனாலும் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் சில விடயங்கள் வியூகிக்க முடியாத நிலைமையில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த யுத்த சூழல் இப்போதைக்கு எல்லாமே சாங்ஷன் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சாங்ஷன் பண்ணியிருந்தாலும் அமெரிக்கா, ஈரான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் மட்டும்தான் இது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள பரஸ்பர பகை இன்னமும் அப்படியே தான் இருக்குது. இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த அரபு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சனை மட்டும்தான். ஆனால் ஒருவேளை மறுபடியும் ஈரான் இஸ்ரேலோட சண்டைக்கு போனால் மறுபடியும் அமெரிக்கா அதுக்குள்ளே மூக்க நுழைச்சா பழைய குருடி கதவு திரடி அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதே நிலைமைக்குள்ளே கொண்டாந்து விட்டுருவாங்களான்னு தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம், யுத்தம் விரைவில் முடிவடையட்டும், எல்லா பிரச்சனையும் சுமூகமாக அமையட்டும் அப்படின்னு. எது எப்படியோ விரைவில் குவைத் ஏர்போர்ட்டை திறந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நிம்மதியான முறையில் நம்மளுடைய பயணங்களை செய்ய முடியும். ஏன்னா பலருமே இன்றைக்கும் நாடுகளுக்கு போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில தொழிலாளர்கள் புதிதாக ஒரு பணிப்பெண் வந்தால் தான், புதிதாக ஒரு டிரைவர் வந்தால் தான் நாங்கள் போக முடியும் அப்படின்ற நிலைமையில் பலரும் இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ இருக்கிறாங்க. நிறைய பேர் போடக்கூடிய மெசேஜில் பாருங்கள், புதுசாக யாராவது வந்தால் தான் அனுப்புன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படியும் பலருடைய பிரச்சனைகள் இருக்குது. பார்க்கலாம், விரைவில் தீர்வு ஒன்று கிடைக்கட்டும்.
كيف تقرأ الإدارة الحكيمة من قبل قادة ورؤساء دول مجلس التعاون الخليجي، دول مجلس التعاون الست التي الآن نراها دولة واحدة في مواجهة العدو الإيراني الآثم، خاصة في هذه الانتهاكات التي ما زالت مستمرة على دول الجوار؟ هذه الإدارة هل هي لها الفضل من بعد رب العالمين أنها تكون هي المخرج الوحيد في الأيام القادمة بأقل الخسائر؟ نعم، وهذا الأمر أثبت بشكل عملي واتضح بشكل عملي من خلال قدرة القيادات الخليجية على الخروج من هذه الحرب التي استمرت تقريبا 40 يوم بأقل الخسائر الاقتصادية والبشرية وعلى المجتمع المدني، وأيضا على الجانب الخارجي والدفاعي، بأن استطاعت دول الخليج العربية الإثبات بقدرتها العسكرية من خلال أنظمتها الدفاعية على صد هذه التهديدات الإيرانية. وعلى جانب السياسة الخارجية بأنها أيضا التزمت بسياسة ضبط النفس وعدم الانجرار إلى مثل هذه الحرب، ولا شك بأنها كانت مثار إعجاب بالنسبة للمجتمع الدولي بقدرة هذه الدول الست على التنسيق فيما بينها على الجانب السياسي الخارجي وعلى الجانب الدفاعي، وقدرتها على سياسة ضبط النفس في ظل استمرار اعتداءات إيرانية متكررة على أراضيها، قدرتها على صد هذه الاعتداءات بأقل الأضرار. أنا أعتقد بأنها هذه الاعتداءات لو حصلت على دول أخرى ربما كانت تؤدي إلى نتائج مختلفة في مستوى الأضرار الاقتصادية والبشرية التي يمكن أن تلحقها بهذه الدول. فهذا يشير إلى تطور الأنظمة الدفاعية بالنسبة لدول الخليج العربية على مستوى المنطقة العربية، تقدم نموذجا الآن، نموذج ناجح. وعلى مستوى التكامل، على مستوى السياسة الخارجية، وجدنا موقفا موحدا في مواجهة هذا التهديد الخارجي بوجود مؤسسة سياسية مثل منظمة المجلس التعاون الخليجي، دون الحاجة أنا برأيي إلى وجود اتحاد كونفدرالي أو فيدرالي. يعني هذه الأزمة أثبتت بأن الدول الست حتى لو كانت في ظل صياغة منظومة مجلس التعاون الخليجي قادرة على تحقيق أهدافها المشتركة بالتنسيق، وقدرتها مثل ما قلت على سياسة ضبط النفس أعطت تصورا إيجابيا عن هذه الدول، أنها متوافقة مع قواعد القانون الدولي، قادرة على ضبط أمنها بوسيلة دفاعية. وأعطت على الجانب الآخر تصورا سلبيا عن إيران بأنها قامت بالاعتداء على دول لم تكن طرفا في هذه الحرب.